ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபங்க்ஷன் நடந்ததில் நம்முடைய மல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு காரணம் நம்ம வெண்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணினாங்க. இவங்க 2 பேரும் செய்யாத வேலை எல்லாம் செஞ்சதுனால தான் நம்முடைய மல்லியோட ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்திருக்குங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாதுன்ட்டு பார்த்திங்கன்னா செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இருக்காங்க. அதுவும் மீறி இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்குன்னா அந்த ஆண்டவனோட அருள் நம்முடைய விஜய்க்கு மல்லிக்கு இருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டப்ப நம்முடைய மல்லி ரூமில் பார்த்திங்கன்னா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போடுறதெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே வராங்க. வந்ததை பார்த்து நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா கழுத்து இருந்த தாலி அப்படியே வெளியே எடுத்து போடுறாங்க. வெளியே எடுத்து போட்டதும் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி அப்படியே முறைச்சிக்கிட்டு வராங்க. முறைக்கிறதுலே பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி எரிஞ்சு சாம்பலாயிரும் போல இருக்கு. அந்தளவுக்கு அனல் பறக்க முறைச்சிக்கிட்டு வராங்க. என்ன மல்லியே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை எப்படியா ஒன்று நடத்த விட மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனை நடந்துருச்சு அப்படின்றது ஆனந்தத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிகிட்ட ராஜேஸ்வரி பேசுறது பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி எந்த ஒரு பதிலும் சொல்லாத சைலண்ட்டாக இருக்காங்க. நீ ரொம்ப ஆணவத்தில் ஆடாத மல்லி எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்குதுன்ட்டு. வெண்பா மட்டும் இல்லைனா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காது. வெண்பாவை உனக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப ஆடிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் வெண்பா உங்ககிட்ட நிரந்தரமாக பிரித்து விஜயம் நிரந்தரமாக வச்சு உன்னை வீட்டை விட்டு அனுப்புறணும் இல்லையா பாரு, லீகலாக உன்னை டிவோர்ஸ் பண்ண வைக்கிறணும் இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அந்த தாலியை எடுத்து அப்படியே கண்ணுக்கு ஒத்திக்கிட்டு உங்களால் முடிஞ்சுதான் நீங்கள் பார்த்தவங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்ற நானே ஒரு எண்ணத்தில் இருந்தேன். அந்த ஆண்டவனோட அருளால் தான் இது நடந்திருக்கு. நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை நடத்தி விடாது பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃப்ராடுத்தனம் அயோக்கியத்தனால பண்ணீங்க. சாப்பாட்டு சாப்பிட்டீங்க, அதே மாதிரி புகை போட்டீங்க, அதே மாதிரி தாலியை ஆட்டியை போட்டீங்க. அதெல்லாம் தவிடுபடி ஆக்கி அண்ணாணி எடுத்துகிட்டு பிரசாதத்தை சாமிக்கும் சரி எல்லாருக்கும் படிச்சிருக்கோம். எல்லாருக்கும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களை மனப்பூர்வமாக வாழ்த்திட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை சிறப்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் பார்க்கலாம் மல்லி கூடிய சீக்கிரம் ஒன்று ஓட விரட்டுற அப்படின்ற மாதிரி சவால் விட்டு போகிறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபயராக மாறிட்டாங்க. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கோங்க, நான் என் சைடு என்ன செய்ய முடியும்னு நினச்சி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி மல்லிமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா செல்லம், உன்னால தான் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம விஜய் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மல்லி போயிட்டு பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பார் மல்லி, இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டனால நீ என்னை ஒட்டி உறவாடினாலாம் நினைக்காத. நான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு வெண்பாக்காக தான். வெண்பா என்னை இந்த மாதிரி பாசத்தை காட்டி பிளாக்மெயில் பண்ணலாம். கண்டிப்பாக நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மாட்டேன். இதை வச்சுக்கிட்டு நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி மூஞ்சி காட்டுறாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி தாங்க. முழுக்க நான் எல்லா வீடியோ, ஒரு சில வீடியோவில் இல்லை எல்லா வீடியோவிலுமே சொல்லுவேன், இந்த ராஜேஸ்வரியை இந்த சீரியலை விட்டு இல்லாத அவளை கனடாவுக்கே பார்சல் பண்ணி அனுப்பிட்டானா விஜய் அவனுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வான்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். அந்த பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சி அப்போ நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.